இது வேறு திகி. ஐயோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து பேயை தான் பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம கரண்டா எந்த கார்ல இருக்கோம்னா டெஸ்லா கார்ல தான் இருக்கும். ஸோ டெஸ்லா கார்ல வந்துட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கு. என்ன அப்படின்னா, நிறைய வீடியோ வந்து நம்ம ஆன்லைனில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாச்சும் சுடுகாடுக்கு போனீங்கனாலோ இல்லை எங்கேயாச்சும் போனீங்கன்னா முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு பேயெலாம் வந்து தெரியும், இந்த டிஸ்பிளேல வந்துட்டு உங்களுக்கு பேயெலாம் வந்து காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேருமே கிளம்பி இன்றைக்கி இங்கே எங்கடா நியரஸ்ட்டு சுடுகாடு இருக்குது சார், அந்த நியரஸ்ட்டு சுடுகாட்டுக்கு போயிட்டு இதை நிறுத்திட்டு இதில் நிஜமாவே ஏதாச்சும் காமிக்குதா அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். நெட் இல்லையா, டேட்டா இல்லையா? சரி சூப்பர். சரி இதை எப்படி சரி கிளம்புறோம். இப்போ வந்து பேய் இருக்கா அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். சரி ரிவர்ஸ் பாருங்கள். இங்கே பஞ்சவத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பஞ்சவத்திக்கு போய் பக்கத்தில் இந்த காரை நிறுத்தி பார்ப்போம், ஏதாச்சும் தெரியுதா அப்படின்றத பார்க்கலாம். இங்கே சிமெட்ரின்னு போட்டு டைப் பண்ணாலே காமிக்க மாட்டேன் நிறைய. இரு நானே போடுறேன், என் ஃபோனில் போடுறேன். ஒரு நிமிஷம். இதில் பார்த்தீங்கன்னா ஆளே இருக்க மாட்டான், ஆனால் முன்னாடி யாருமே இல்லையா. இதை தான் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆளே இல்லைனாலும் ஒரு விஷயத்த வந்து உள்ள ஏதாவது முன்னாடி ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபினரல் ஹோம் 15 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர், எலிம் சிமெட்ரி 5 ஸ்டார் ரேட்டிங். ஏன்னா எனக்கு சிமெட்ரிக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கானுங்க. நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருக்கானுங்க. சுடுகாட்டுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்னா நம்ப மாட்டாங்க. Go back. Okay. Social media அப்படினா அப்படியே ஒரு 10 ஸ்டெப் தள்ளி போய் பேசிங்க. அந்த வீடியோ போறாரு. Let me cook something from social media. செருப்ப கழட்டி அடிக்கும் பேய் நீ. In 100 meters turn left onto Harmony Road North. Durham Regional Road. இதுல காமி. அந்த கேமராவை திருப்பி பாத்தீங்கன்னா சைடுல அவங்க வர்றது வந்து தெரியும். நீ இந்த கிம்பால லைட்டா இது பண்ணு. இப்போ சைடில் வந்து தெரியுதா, 2 பேர் வந்து போனாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆளுங்க போகிறது வந்து நல்லா சூப்பராக வந்து தெரியும். அதனால் இந்த மாதிரி அங்கே தெரியுதா அப்படின்றத போய் பார்க்கலாம். இப்போ டெஸ்லாவோட பிக்கப்பை உங்களுக்கு காமிக்கிறேன். 3, 2, 1. சரியான ஸ்பீடுரா, வேற லெவல் ஸ்பீடு. ஆனா இந்த ரோடு வந்து 80 தான். ஆனா கண்ட்ரோல் மீறி போயிடுமோன்னு பயமா இருக்கு. மத்த ஆப்போசிட்ல ஏதோ மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்க இருக்கீங்க. இதுக்குள்ளயா? இந்த ரைட்டுக்குள்ள. இப்போ நம்ம லெஃப்ட் போணும். ஓகே. ஐயோ இந்த இடமே ரொம்ப திகிலா இருக்கும் போலயே. மேக்கப் ஆர்டிஸ்ட் இதுக்குள்ள. இங்க பாருடா, வாங்க போலாம். யாருமே இல்லையே. நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் தான் ரொம்ப திகிலான ஒரு இடம். பார்க்கிங் ஃபயர். Where are we now? We are in the ஸ்ட்ரைட்டா போணும். இதெல்லாம் இன்னும் இனிமேல் சாகுறவங்களுக்கு வச்சிருக்கானுங்க பண்ணலாம். யூ டர்ன் பண்ணலாம். இதென்ன விளக்கேற்றி வச்சிருக்கானுங்களா உள்ள? கேண்டில்ஸ் ஏற்றிருக்காங்க. அவங்க கஷ்டம் இதெல்லாம். இதுக்குள்ள ஸ்டோர் மாதிரி இருக்கு. என்னதுடா அது? ஏதோ வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறமா இது பண்ணுவாங்களே, அது போல. அந்த பக்கம் போனீங்கன்னா இது இருக்காது. யூ டர்ன் பண்ணி போயிட்டு லெஃப்ட் போவோம். இந்த இடத்துல தான் நிப்பாட்டுங்க. இந்த மாதிரி மனுஷன் இது இன்ட்ராக்ட் ஆகுது. ஓகே, அதான் இப்போ ஒரு இடத்துல போய் நிறுத்தலாம். நீ நடுவில் போய் நில்லு. ரோட்ல இங்கே சுடுகாட்டுக்குள்ள நீ அங்கெல்லாம் போக தேவையில்ல. நீ இங்கேயே எங்கேயாவது நில்லு நடு ரோட்ல. எங்கடி போய் நிறுத்தலாம். சார் இப்போ எவனாவது வந்து கேட்டால் கூட நம்மளுக்கு பயமாக தான் இருக்கும். போர்டு காமிக்குது. தாண்டி போகணும். அந்த இடத்துல ஏதோ காமிச்சிட்டு இருந்துச்சு.
சரி, அது காமிச்ச இடத்துக்கு பக்கத்துலேயே போகலாமா? நீங்கள் வேணா இல்லைங்க. நம்ம டீம்ல இருந்து ஒருத்தர் இப்போ இறங்கி போய் முன்னாடி எப்படி இருக்குன்னு காமிக்க போறாரு. முன்னாடி போ. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்குதுல்ல, இவன் தான் அது. என்னடா டேய், நீ 2 ஆளா தெரியுறடா? அவங்க அப்புறம் நான் யாரோ கிட்ட வராங்க. ஒரு ஆள் தான் இருக்கான், கிட்ட வந்தா 2 ஆளா மாறுறான். சரி போதும் வா. பேய் இல்லை இன்னைக்கு. எடுத்தாச்சு வா. ஆனால் எதுவும் வரல. நோ பேய் டிடெக்டட். ஃபேக் வீடியோ போடு. ஃபேக் வீடியோ, ஃபேக் வீடியோ, ஃபேக் வீடியோ. என்ன எதுவுமே காமிக்க மாட்டுது? ஏன் காமிக்க மாட்டுது? போய் 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 போய். ஒருவேளை வீட்டுக்கு போனோன்னு நைட்டு ஏதாவது வருமோ? அப்போ டெஸ்ட்லாம் இருக்காது. டெஸ்ட்லாம் இருக்காது. இன் அ லவ்விங் மெமரி ஆஃப் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக போங்க. ஏன்டா அங்கே ஆள் இருக்காங்கடா. அங்கே போய் என்ன பண்ண போகிற? இல்லை, அந்த சைடு ஒரு ரவுண்டு போவோன்றேன். கரெக்டிவ் ஸ்டீரிங் அப்ளைடா. அங்கே போவாதான்னு சொல்லுதா என்னன்னு தெரியலையே. லெஃப்ட் போங்க. இது வேறு திகி. ஐயோ இறங்கட்டா. இல்லடா. சரி நான் பார்த்தேன். உருவம் இல்லடா, ஆள் காமிச்சதுடா. சத்தியமா காமிச்சதுடா. இறங்க வேணா நிக்கிட்டான்னு கேட்டேன். போர்டா இருந்தா திரும்ப காமிக்கணும்ல. ஓ இங்க பாருங்க. இங்க இருக்கு இருக்கு இருக்கு. இல்ல அது அந்த அது அந்த ஒரு நடுவுல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதாவது இது மாதிரி. ஓகே. ஆனா இந்த சைடு அது இல்லையே. போர்டு மட்டும் தானே இருந்தது. அந்த பக்கம் போர்டு மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ பாருங்க, இப்போ போர்டு காமிக்குது. போர்டு கிளியரா டிடெக்ட் பண்ணும் டெஸ்லா. கார் பேஸ்மென்ட்லாம் டிடெக்ட் பண்ணுது. ரைட் போங்க. இன்னைக்கு கூட்டிங்க வீட்டுக்கு போவோம்னு நினைக்கிறேன். பார்த்து அவங்க சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா வருது பார்த்து. அவ்வளோதான், அதில் கிளம்ப வேண்டியதுதான். அது மேபி நம்ம ஸ்டேரிங் கொஞ்சம் ஆட்டி ஆட்டி இது பண்ணதுனால ஒரு வேலை மோஸ்ட் வேற லெவல்றாயப்பா. ஃபன் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்துட்டு டெஸ்லா வந்து வீடியோ ஆனில் வச்சுருக்கியா? ஆஃப் பண்ணிட்டியா? டெஸ்லா வந்து பேயை வந்து டிடெக்ட் பண்ணணும்னு சொன்னதுனால தான் நாங்கள் வந்தோம். ஆனால் எனக்கு நிஜமாவே அதை பார்த்தோன்னே பக்குன்னு ஆயிடுச்சுடா. பொய் சொல்லலை, உண்மையாகவே உள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை பார்த்தோன்னே பகீர்னு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த இது வந்து தப்பாக காமிச்சாலும் உனக்கு அந்த சிம்பிள் வேறு ஏதாவது ஸ்ட்ரக்சரை காமிச்சிட்டு தானே காமிக்கும். அங்கே எதுவுமே இல்லையே, எப்படி காமிச்சுது? ஐயோ சரி. பட் ஆனால் நம்ம அந்த ஆண்டர்சன் லெஃப்டில் திரும்பிட்டு அதில் போய்க்கலாம், ஆன்லைனில் ஸ்ட்ரெயிட்டாக. ஆனால் உண்மையாகவே நிஜமாவே டெஸ்லா பேயை டிடெக்ட் பண்ணுது. இன்றைக்கி உங்களுக்கு நான் லைவ் ப்ரூஃப் காமிச்சிட்டேன். இதுக்கு மேலே ப்ரூஃபே வேணாம். எனக்கு உடம்புலாம் ஜில்லுன்னு ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் உண்மையாகவே ஆயிடுச்சு. ஸோ டெஸ்லா நிஜமாவே பேயை டிடெக்ட் பண்ணுது. ப்ரூஃபு இப்போ காமிச்சாச்சு, பார்த்துக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர், பபாய்.